ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனா, இன்னைக்கு வந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீரியஸா இருக்கு. ஆயிரக்கணக்கான ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ராஞ்சியில ஜார்க்கண்ட் அசெம்பிளி நோக்கி மார்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அசெம்பிளி நோக்கி போயிட்டு இருக்க சமயத்துல பேரிகேட்ஸ் எல்லாம் தாண்டிட்டு அசெம்பிளி ரீச் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா போனனால, போலீஸ் வாட்டர் கேனன்ஸ், டியர் கேஸ், லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட்னால சில புரொட்டஸ்டர்ஸ், போலீஸ் எல்லாம் இன்ஜூர் ஆயிருக்காங்கன்னும் ரிப்போர்ட் வந்திருக்கு. இதோட மேஜர் அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. முன்னாள் ஜேபிஎஸ்சி சீஃப் வந்துட்டு இப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ரெக்ரூட்மென்ட் எக்ஸாம்ல இரெகுலாரிட்டீஸ் சம்மந்தமா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்க சமயத்துல, ஃபார்மர் சீஃப் வந்துட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் இன்னொரு பிக் அப்டேட் என்னன்னா, இடி என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் கூட இந்த ரெக்ரூட்மென்ட் எக்ஸாம்ல இர்ரெகுலாரிட்டீஸ் பத்தி ப்ராப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்போ இந்த இஷ்யூ ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட்டை தாண்டி இன்வெஸ்டிகேஷன் லெவலுக்கு போயிருக்கு. கவர்மெண்ட் சைடில் ஸ்டூடெண்ட்ஸோட டிமாண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அட்ரஸ் பண்ணிட்டோம்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் சைடில் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்னு திரும்பவும் டிமாண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ, இந்த இஷ்யூ இப்போது ரொம்ப சீரியஸான ஸ்டேஜுக்கு எஸ்கலேட் ஆயிடுச்சு. பட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இரெகுலாரிட்டீஸ் அலிகேஷன் இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. ஃபைனல் கன்க்ளூஷன் இன்னும் வரல. ஸோ, ரூமர்ஸ் எல்லாம் நம்பாம அஃபீஷியல் இன்வெஸ்டிகேஷன், வெரிஃபைடு அப்டேட்ஸ் வந்தா தான் ஃபைனலா நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். ஜார்க்கண்ட்ல சிச்சுவேஷன் இப்போ என்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ, ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்கமிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும்.